குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். உங்க நம்பிக்கை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் இறைவன் வேலை செய்யும். எங்க போய் போட்டாலும் கொல்லலான்னு போட்டா உயிரோட திரும்பி வந்துடும். நீங்க நல்லா சம்பாதிங்க, நல்லா எல்லாம் வச்சுக்கோங்க, எதுவுமே நான் வேணாம்னு சொல்லு. பயிற்சி ரெகுலரா பண்ணுங்க, கருணை சரணாகதியில இருங்க. திருமூலரை முன் வச்சு ஏன் ஒரு 1000 திருமூலர் வரக்கூடாது? சிவானந்த பரமஹம்சர் முன் வச்சு ஏன் ஒரு 1000 சிவானந்த பரமஹம்சர்? மத வெறியனா மாறிட்டீங்கன்னா உக்கிரத்தன்மை வந்துடும், குரோரத்தன்மை வந்துடும், இன்னொருத்தனை பாதிக்கணுன்ற தன்மை வந்துடும். கர்மால ஏகப்பட்ட கர்மா வச்சிருக்கீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், நீ எவ்வளோ ஜீவகாருண்யம் பண்ணாலும் உங்களுக்கு பொருள் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பிரபஞ்சத்திற்கு தெரியும் உங்களோட விதிப்படி உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு தகுந்தாற் போல என்ன பலனை கொடுக்கலாம்னு சொல்லி அது ஒரு கணக்கு இருக்கு, அது ஒரு விதி இருக்கு. எனக்கு மனசுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. நான் அதையும் வெளிப்படையாக அவர்கிட்ட சொல்லலை. அதில் முக்கியமான ஒன்று பார்த்தா சரியாக தூக்கம் இருக்கிறது இல்லை. இந்த பிரச்சனையில் போட்டுட்டு நானே குழப்பிக்கிட்டு தூக்கமே இல்லை. ஒரு 3-4 இயர்ஸாக நல்லா தூக்கம் கிடையாது. அதை அவர் புருவ நெத்தியை தொட்டோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சரியாக தூக்கம் இல்லை, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இதை விட பிரச்சனையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இது ஒரு பிரச்சனையை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம எப்போவுமே நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்மள யாரையுமே மறுபடியும் குழப்பத்துக்கு தான் போகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட்டுருங்க, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்கள்ட்ட இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை தான் உங்கள் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களை அறியாமல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அந்த பழக்கத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இப்போ உண்மையாக கரெக்டாக யோசிக்க தோணுது. இதுக்கு முன்னாடி நம்மளை மட்டும்தான் பார்த்துருந்தோம். இப்போ ஏன்றது என் குழந்தைகளுக்கு போகும்போது அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக அதை நிறுத்தியே ஆகணும். அப்போ இதை வந்து இத்தனை நாள் நான் யோசிச்சது கிடையாது. அப்போதைக்கு நினைப்பேன், அப்போதைக்கு செட்டில் ஆவேன், மறுபடியும் திரும்ப யோசிப்பேன். ஆனால் இப்போ அவர் சொல்லும்போது ஏன்றது என் குழந்தைகளுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் தெளிவாக யோசிக்கிறேன். இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் அவர் கையில் விட்டுறணும், அவர் பொறுப்பில் இருக்கட்டும். எது நடந்தாலும் நன்மைன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. குருவே சரணம். பல மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்கண்ணா ஒரு நாளைக்கு 500-600 பேருக்கு தான் ப்ளஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுது, நாங்களாம் ஊர்லேருந்து வரணும்னு நினச்சா வந்து எங்களால் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த முறை நான் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதனால உங்களுடைய வேண்டுகோளிற்கு இணங்க மே 26 ஜூன் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 10 நாட்கள் மீண்டும் வந்து திருப்பூர் ஆசிரமத்தில் உலகெங்கும் இருந்து வரக்கூடிய உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்க இருக்கிறேன். விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து நேரடியாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேட்சை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்க நம்பிக்கை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் இறைவன் வேலை செய்வார். பெத்த தகப்பன் நாட்டை ஆளும்போது கூட பிரகலாதன் என் பேரை சொல்றான்னாரு. உன் பேரை எப்படி சொல்ல முடியும்? உண்மை வந்து நாராயணன் பேரெல்லாம் சொல்லுது, நான் நாராயணன் பேரை தான் சொல்லுவேன்றா. டேய், நான் தாண்டா இந்த ஊரை ஆள்றவன், நான் தாண்டா கடவுள், என் பேரை சொல்கிறா. உன்னை ஆள்றது என் நாராயணன் தான், நான் நாராயணன் பேரை தான் சொல்லுவேன். இல்லை நீ என் பேரை சொல்லு, ஓம் நமோ நாராயணன். நான் மறுபடியும் எங்கே போய் போட்டாலும் கொல்லலான்னு போட்டால் உயிரோட திரும்பி வந்துடுவான் பிரகலாதன். ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன கடமைனா ஒரே கடமை தான், இறைவனை பார்க்கணும். அதுக்கு இங்கே யாரும் சரியான ரூட்டை சொல்லித்தரதில்லை. அப்படி அந்த ரூட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவ்வளோ பெரிய மேட்ரு இன்னொருத்தவங்க லைஃப்பில் நடக்கணும்னு நினைப்பீங்களா மாட்டிங்களா? அதை பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே தான் கூப்பிட்டு வந்து விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்லேயே விட்டு அதை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கூட போதும். இந்த பயிற்சியை குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது என் லைஃப்பில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்களே ஒரு அஜெண்டா வச்சுக்கோங்க. அவன் பண்ணானா உண்மை என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டோம், பயிற்சி பண்ணட்டும். அப்போ அவன் முடிவு பண்ணிட்டு எது வேணும் எது வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டோம். இப்படி நான் நினச்சிருந்தேன்னா இப்போ உங்களுக்கு இது கிடச்சிருக்காது. இப்போ உங்களை மாதிரி இப்போ என்னுடைய குரு நினச்சிருந்தாருன்னா உங்களுக்கு இது கிடச்சிருக்காது. என் குருவோட குரு நினச்சிருந்தாருன்னா இது உங்களுக்கு கிடச்சிருக்காது.
இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா இத்தனை குரு லீனியேஜ் இத்தனை இடத்த போய் நான் அட்டைன் பண்ணி அதை நான் கற்றுக்கிட்டு அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுனால இங்கே என்னால் இதை வந்து பண்ண முடியுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா எல்லாம் வச்சுக்கோங்க, எதுவுமே நான் வேணான்னு சொல்ல. பயிற்சி ரெகுலராக பண்ணுங்கள், கருணை சரணாகதியில் இருங்க, மார்க்கம் நம்ம வந்த மார்க்கத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அகத்தியர் இருக்காரா, பெரியார் இருக்காரா, நேரு இருக்காரா, காந்தி இருக்காரா, ஹிட்லர் இருக்காரா? இன்னும் ஹிட்லரிசம் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் காந்திசம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹிட்லரை வச்சு இன்னும் பல ஹிட்லர் உருவாகிறான், காந்தியை வச்சு இன்னும் பல காந்தி உருவாகிறாங்க, நேதாஜி வச்சு இன்னும் பல நேதாஜி உருவாகிறாங்க, பெரியாரை வச்சு இன்னும் பல பெரியார் உருவாகிறாங்க. அப்போது நம்ம வள்ளல் பெருமானான சன்மார்க்கத்தை வச்சு ஏன் இன்னொரு 1000 வள்ளலார் வரக்கூடாது? திருமூலரான திருமூலரை முன் வச்சு ஏன் ஒரு 1000 திருமூலர் வரக்கூடாது? சிவானந்த பரமஹம்சர் முன் வச்சு ஏன் ஒரு 1000 சிவானந்த பரமஹம்சர் வரக்கூடாது? மதத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை, பட் மதத்தை மட்டுமே பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை. புரிஞ்சுதா? மத வெறியனா மாறிடக்கூடாது. மத வெறியனா மாறிட்டீங்கன்னா உக்கரத்தன்மை வந்துடும், குரோரத்தன்மை வந்துடும், இன்னொருத்தனை பாதிக்கணுன்ற தன்மை வந்துடும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நீ என்ன அனுபவிச்சியோ அடுத்து வர்றவங்க அனுபவிக்கிறதுக்கு அதை விட்டுட்டு போ, இவ்வளோதான் தத்துவம். என்னிலே இருந்த ஒன்றுங்கிறார், அந்த ஒன்று என்ன? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டு. அது என்ன? என்னிலே இருந்த ஒன்றுங்கிறார், அந்த ஒன்று என்ன? இறைவன் அர்த்தம். அவன் கோட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா இறைவன்னா சில நேரத்தில் அகங்காரமாக தெரியுது, அதனால் அகங்காரம் பாருங்கள், சித்தர்களுக்குள்ளேயே அந்த பஞ்சாயத்து இருந்திருக்கு. சில நேரத்தில் இறைவன் வெளிப்படுத்தணும், அந்த நேரத்தில் எந்த வார்த்தை போடுறதுன்னு தெரியாது, அதுன்னு போடுவாங்க, இல்லாட்டினா ஒன்றுன்னு போடுவாங்க, ஒளின்னு போடுவாங்க. சித்தர்களுக்குள்ளேயே அது இருந்திருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் நான் ப்ராக்டிக்கல் திங்க் வரேன். இப்போ உங்களுக்கு ஆன்மா எவ்வளோ முக்கியன்றது புரிஞ்சு. இப்போ நான் ப்ராக்டிக்கல் பேசுகிறேன், இப்போ பொருளாதாரம் பேசுகிறேன். கர்மாவில் ஏகப்பட்ட கர்மா வச்சுருக்கீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஜீவகாருண்யம் பண்ணாலும் உங்களுக்கு பொருள் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு சில பேருக்கு 1-2 தர்மம் பண்ணோன்னே பொருளாதாரம் மேலே போகும். காரணம் என்னென்னா, அவனுடைய புண்ணியம் நல்லாயிருக்கும், உங்களோட புண்ணியம் நல்லா இல்லாமல் இருக்கும். அதுக்காக ரூட்டை மாற்றிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? நான் செய்யக்கூடிய தான தர்மங்களின் விளைவை நான் பொருளாதாரத்தில் பார்த்து தான் நம்புவோன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு தான தர்மம் பண்ணாதீங்க. அது தான தர்மத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய இழுக்கு, அவமானம். தான தர்மத்தையும் பொருளையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதோட புனிதத்தன்மையை கெடுக்கிற மாதிரி. ஓகே, 99% பணம் தான் பிரச்சனை. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 1%, 2% தான் உங்களுக்கு மனமே பிரச்சனை. ஒரு கணவனோ மனைவியோ 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இருக்கக்கூடிய மரியாதையும் 100 கோடி ரூபா இருக்கும்போது இருக்கக்கூடிய மரியாதையும் ஒன்றா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக வேணா இருங்க, உங்களால் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? பிரபஞ்சத்திற்கு தெரியும் உங்களோட விதிப்படி உங்களுக்கு என்ன நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு தகுந்தாற் போல் என்ன பலனை கொடுக்கலாம்னு சொல்லி அது ஒரு கணக்கு இருக்குது, அது ஒரு விதி இருக்குது, அது ஒரு நியம விதி இருக்குது. காரிய சித்தி விநாயகர், அதுவும் அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு, பல பேருக்கு PCOS ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள். பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும்? நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எதை சார்ந்திருக்கும். உடல், மனம், ஆன்மா. இந்த 3ஐயும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியட் ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம். மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போறோம் காசியில. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போறோம். ஸோ அந்த பரம்பொருள் அந்த பிரமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போறோம். அங்க வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டரா வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும்
300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.